வணக்கம். நாங்க தான் தஞ்சாவூரின் தேர்தல் தூதர்கள் மெய்யன் மெய்யாள். நாங்க வெறும் தலையாட்டி பொம்மைகள் இல்ல, நாங்க வாய்ஸ் ஆஃப் த எலெக்டர்ஸ், மெய்யின் குரல். நீங்க 85 வயதுக்கு மேற்பட்டவரா இருந்தாலோ அல்லது மாற்றுத்திறனாளியா இருந்தாலோ நீங்க உங்க வீட்ல இருந்தே தபால் வாக்கு அளிக்கலாம். மறக்காம வாக்களிங்க. தேர்தல் விதிமீறல்கள் உங்க கண் முன்னாடி எங்க நடந்தாலும் உடனே சி-விஜில் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வர ஏப்ரல் 23 அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லாம முதல் வேலையா வாக்களிக்க போங்க. நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. தஞ்சாவூரை சேர்ந்த விவசாய தோழர்களே, பசுமை வணக்கம். விவசாயம் செழிப்பது போல நம்ம நாடும் செழிக்க உங்க பசுமை கடமையா நினைச்சு ஏப்ரல் 23 மறக்காம வாக்களிங்க. நம் வாக்கு, நம் உழவு, நம் உரிமை. நானும் எங்க சுய உதவி குழுல உள்ள எல்லோரும் இந்த சட்டமன்ற தேர்தல வாக்களிக்க உறுதியேற்று தீர்மானம் போட்டிருக்கோம். நீங்களும் மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23 மறக்காம வாக்களிங்க. குழந்தைங்களே, உங்க ஸ்கூல்ல எடுத்த உறுதிமொழிய மறக்காம ஏப்ரல் 23 உங்க அப்பா அம்மாவை வாக்குச்சாவடிக்கு அனுப்புறது உங்க பொறுப்பு. இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடு. அதுபோல நம்ம எல்லோரும் ஜாதி மத இனம் அப்படின்ற வேறுபாடு எதுவும் இல்லாம ஒற்றுமையா வாக்களிக்கணும். நேர்மையா தேர்தல் நடத்தி ஒரு வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்க உங்க பங்களிப்பு அவசியம். நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பேசுறேன். வர ஏப்ரல் 23 நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. நம்ம தஞ்சாவூரை சார்ந்த அனைத்து வாக்காளர்களும் மறக்காம வாக்களிக்கணும். ஒருவேளை உங்க கண் முன்னாடி ஏதேனும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தென்பட்டா உடனடியாக சி-விஜில் ஆப்பை டவுன்லோட் செஞ்சு புகைப்படமாகவோ அல்லது வீடியோவாகவோ எடுத்து நீங்க உங்க புகாரை பதிவு செய்யுங்க. 100 நிமிடத்திற்குள் அதன் மீது நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இல்லைன்னா 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க போன் பண்ணி உங்க புகாரை தெரிவிக்கலாம். ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளியாகவோ அல்லது 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவராகவோ இருந்தால் நீங்க உங்க வீட்டில் இருந்தே தபால் வாக்குகள் பதிவு செய்யலாம். இது சம்பந்தமான தகவலுக்கு உங்க வாக்குச்சாவடி அலுவலரை அணுகலாம். ஒருவேளை உங்க வாக்குச்சாவடி அமைவிடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருந்தா நீங்க சுலபமா உங்களோட வாக்குச்சாவடியை கண்டறிய இந்த வாட்டி நாங்க கலர் கோடிங் பண்ண போறோம். இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாம் உங்களோட மொபைல் போனை எங்க வச்சுட்டு போறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த தேர்தலில் உங்களுடைய மொபைல் போனை நீங்க பத்திரமா டெபாசிட் பண்றதுக்கான முன்னேற்பாடுகளை நாங்க செஞ்சிருக்கோம். நிம்மதியா வாக்களிங்க, உண்மையா வாக்களிங்க. ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க.